சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சத்தியம் சிவனே சிவனே சுந்தரம் அவனது அழகோ அழகு. சிவனது ஞானம் புரிந்து கொண்டவரிடம் மாயை தோற்றே போகும். சத்தியம் சிவம் சுந்தரம் சத்தியம். ஓம் சாந்தி. 14/12/2024 காலை முரளி பாப் தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களிடம் மன்மனாபவ மத்தியாஜி பவ என்ற கூர்மையான அம்பு இருக்கின்றது. இந்த அம்புகளால் நீங்கள் மாயாவின் மீது வெற்றி அடைய முடியும். கேள்வி: குழந்தைகளுக்கு பாபாவின் உதவி எந்த ஆதாரத்தில் கிடைக்கிறது? குழந்தைகள் பாபாவிற்கு எவ்வாறு நன்றி செலுத்துகிறார்கள்? பதில்: குழந்தைகள் பாபாவை எவ்வளவு அன்போடு நினைக்கின்றார்களோ அவ்வளவு உதவி கிடைக்கின்றது. அன்போடு பேசுங்கள். தனது தொடர்பை சரியாக வைத்து ஸ்ரீமத் படி நடந்து கொண்டே இருந்தால் பாபா உதவி செய்து கொண்டே இருப்பார். குழந்தைகள் பாபாவிற்கு நன்றி தெரிவிக்கின்றார்கள். பாபா தாங்கள் பரந்தாமத்தில் இருந்து வந்து தூய்மை இல்லாத எங்களை தூய்மையானவர்களாக மாற்றுகிறீர்கள். தங்களிடம் எங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைக்கின்றது. அன்பில் கண்ணீர் கூட வருகின்றது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் எல்லாரையும் விட பிரியமானவர்கள். அதே போன்று தாய் தந்தையருக்கு குழந்தைகள் மிகவும் பிரியமானவர்கள். இப்பொழுது தாயும் நீயே தந்தையும் நீயே என பாபாவைத்தான் கூறுகின்றார்கள். லௌகீக தாய் தந்தையருக்கு இவ்வாறு கூற முடியாத இந்த மகிமை நிச்சயமாக இருக்கின்றது. ஆனால் யாருக்கு என்று ஒருவருக்கும் தெரியவில்லை. ஒருவேளை அறிந்திருந்தால் அங்கே சென்றிருப்பார்கள். மேலும் பலரையும் அழைத்து சென்றிருப்பார்கள். ஆனால் நாடகப்படி இப்படித்தான் இருக்கின்றது. நாடகம் முடியும் பொழுது அனைத்து நடிகர்களும் மேடையில் நிற்பர். இதுவும் எல்லையற்ற பெரிய நாடகம் ஆகும். சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் இவை அனைத்தும் குழந்தைகளின் புத்தியில் இருக்க வேண்டும். இது முழுவதும் சிருஷ்டி சக்கரம் ஆகும். மூலவதனம், சூக்ஷ்ம வதனத்தில் சக்கரம் சுழலுவது கிடையாது. ஓங்காரமானவர் சத்தியமான பெயருடையவர் என இறைவனுக்கு பாடப்பட்டு இருக்கின்றது. யாருடைய மகிமை இது? ஏகஹி ஓங்காரக அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இறைவன் ஒருவரே, அவர் ஒளியானவர். ஓங்காரேஸ்வரர் அப்படின்னு கூட 12 ஜோதிர்லிங்கத்துல ஒண்ணு இருக்கு. அதனுடைய அர்த்தம் கூட இறைவன் ஒளியானவர். ஓம்காரம் அப்படின்னா ஒளி அப்படின்னு அர்த்தம். சத்து, சத்தியமானவர். இதெல்லாம் யாருடைய மகிமை அப்படின்னா இறைவனின் மகிமையாகும். கிரந்தத்துல
சீக்கியர்கள் மகிமை செய்திருக்கின்றார்கள். ஏக் ஓங்கார் சத்தக அப்படின்னு சொல்லுவாங்க. இது கிரந்தத்துல இருக்கக்கூடிய வார்த்தை. ஆதி கிரந்தத்துல சீக்கியர்கள் அவரை பற்றி சொன்ன மகிமையாகும். குரு நானக் வாக்கு. இப்பொழுது ஓங்காரம் ஆனவர் என்பது ஒரே ஒரு நிராகாரமான பரமாத்மாவின் மகிமை ஆகும். ஆனால் அவர்கள் சீக்கியர்கள் பரமாத்மாவின் மகிமையை மறந்து குருநானக்கை மகிமை செய்கின்றார்கள். இப்ப நம்ம ஜீசஸ் கிரைஸ்ட் கூட சன் ஆஃப் காட்ன்னு தான் சொல்லியிருக்கிறாரு, தேவ மைந்தன், ராஜகுமாரன். ஆனா கிறிஸ்துவர்கள் என்ன பண்றாங்கன்னா கிரைஸ்ட கடவுளாக்கிட்டாங்க. ஆனா அவர் என்ன சொல்லியிருக்காரு, சன் ஆஃப் காட். அப்ப காட நினைங்கன்னு தான் அவர் சொல்லி கொடுத்தாரு. ஆனா கிறிஸ்தவ தர்மத்தை சார்ந்தவங்க காட நினைக்கிறது இல்ல, கிரைஸ்ட நினைக்கிறாங்க. அதே மாதிரிதான் குருநானக் சொன்னாரு, ஏகிஹி ஓங்காருக, இறைவன் ஒருவனே, ஓங்கார் சத்துக அப்படின்னு சொல்லியிருக்காரு, சத்தியமானவர். சத்து ஸ்ரீ அகால் அப்படின்னு கூட இப்ப நம்ம ஓம் சாந்தி சொல்ற மாதிரி சத்து ஸ்ரீ அகால் அப்படின்ட்டு சீக்கியர்கள் சொல்லுவாங்க. இறைவன் சத்தியமானவர், ஸ்ரீ சிரேஷ்டமானவர், அகால் அழிவற்றவர். ஆனா இவங்க இந்த புகழெல்லாம் கடைசியில குருநானக்க கடவுளாக்கிட்டாங்க சீக்கியர்கள். இந்த மத ஸ்தாபகர் வேற, இறைவன் வேற. ஆனா மத ஸ்தாபகரையே அந்த மதத்தை சார்ந்தவங்க கடவுளா நினைக்கிறாங்க. அதனால சீக்கியர்கள் பரமாத்மாவின் மகிமையை மறந்து குருநானக்கை மகிமை செய்கின்றார்கள். நானக்கு தான் சத்துகுரு என நினைக்கின்றார்கள். உண்மையிலேயே இந்த சிருஷ்டி முழுவதிலும் உள்ள மகிமைகள் அனைத்தும் அவர் ஒருவருக்கு தான். அல்லாஹ் மாலிக்னு சொல்றாங்க. அல்லாஹ் யாரு? பரலோகத்துல இருக்கிற பரமபிதாவேன்னு கிறிஸ்டியன் சொல்றாங்க. அந்த பரமபிதா யாரு? அனைத்து ஆத்மாக்களின் தந்தை ஈஸ்வர் யாரு? எல்லாமே ஒருத்தர் தான். உலகம் முழுவதும் அவரை தான் மகிமை பாடுது. ஆனா அவர் பேரு என்ன, உருவம் என்ன, எங்க இருக்கிறாரு, எந்த சமயத்துல வந்திருக்கிறாரு, அவருடைய குணங்கள் என்ன, என்ன கடமைகளை செய்யறாரு, இது எல்லாருமே மறந்து போயிட்டாங்க. இப்பொழுது பாருங்கள், ஒருவேளை பிரம்மாவின் உடலில் பாபா பிரவேசம் ஆகவில்லை என்றால் இவர் சோழி போன்றவர். இப்பொழுது நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போன்று பரம்பிதா பரமாத்மா மூலமாக மாறிக்கொண்டே இருக்கின்றீர்கள். இப்பொழுது இது அசுத்தமான உலகமாகும். பிரம்மாவின் உலகம் அப்படின்னு சொல்லலாம். தூய்மை இல்லாத உலகத்துல பாபா வரும் பொழுது யார் அவரை புரிந்து கொள்கின்றார்களோ அவர்கள்தான் அவருக்கு பலி ஆகின்றார்கள். பலி ஆகிறதுனா குர்பான் அப்படின்ட்டு முஸ்லிம்ஸ்ல சொல்றாங்க. பலி ஆகிறது அப்படின்னா சம்பூர்ண சமர்ப்பணம் ஆகுவது. இன்றைய உலகில் குழந்தைகளாகிய நீங்கள் இருளில் இருக்கின்றீர்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருமே மனிதர்கள் அனைவரும் கார் இருளில் இருக்கின்றார்கள். இதுக்கு அறியாமை எனும் இருள் அப்படின்னு சொல்லலாம். தேவதைகள் எவ்வளவு உயர்ந்தவர்களாக இருந்தனர். இப்பொழுது அவர்கள் மறுபிறவி எடுத்து தமோ பிரதானமாக ஆகிவிட்டார்கள். சன்னியாசிகள் கூட மிகவும் ஃபர்ஸ்ட் சன்னியாசி தர்மம் ஆரம்பிக்கும் பொழுது சத்தோ பிரதானமா இருந்தாங்க. ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க, தூய்மையாக இருந்தனர், பாரதத்திற்கு உதவி செய்தனர். பாரதத்தில் ஒருவேளை தூய்மை இல்லை என்றால் காம சிதையில எரிந்து போயிருப்பார்கள். சத்தியுகத்துல இந்த காம விகாரமே இல்லை. இந்த கலியுகத்துல அனைவரும் காம சிதை என்ற முட்களில் அமர்ந்திருக்கின்றார்கள். சத்தியுகத்தில் இவ்வாறு கூற மாட்டார்கள். அங்கே இந்த விஷமே கிடையாது. அமிர்தத்தை விட்டு விட்டு
விஷத்தை அருந்தினார்கள் என கூறுகின்றார்கள் அல்லவா? விகாரிகளுக்குத்தான் தூய்மை இல்லாதவர்கள் என்று கூறப்படுகின்றது. இந்த மனிதர்களை பாருங்கள், 10-12 குழந்தைகளை பெற்றுக்கொண்டே போகின்றார்கள். அந்த காலத்துல போன ஜெனரேஷன், அதுக்கு முன்னாடி ஜெனரேஷன்ல எல்லாம் 1 டசன் குழந்தைங்க இருப்பாங்க. எந்த விதிமுறையும் கிடையாது. சத்தியுகத்துல குழந்தைகள் பிறப்பதற்கு முன்பே காட்சிகள் கிடைக்கின்றன. சத்தியுகத்துல ஒரு ஆண் குழந்தை, ஒரு பெண் குழந்தை தான், அவ்வளவுதான். அதுக்கு மேல குழந்தைங்க இருக்காது. ஆனா குழந்தை பிறக்கிறதுக்கு முன்பாக சாட்சாத்காரம் கிடைக்கும். அதே மாதிரி சத்தியுகத்துல யாரு சரீரம் விடுறாங்களோ, இந்த தேவதைகள் சரீரம் விடுறதுக்கு முன்பாகவும் சாட்சாத்காரம் கிடைக்கும். இந்த சரீரத்தை விட்டு குழந்தையாக பிறப்பேன் என காட்சி கிடைக்கின்றது. மேலும் ஒரு பிள்ளை தான் இருக்கும். ஒரு பிள்ளை, பெண் குழந்தை 1, ஆண் குழந்தை 1. ஒரு ஆண் குழந்தை தான் இருப்பாங்க சத்தியுகத்துல. ஏன்னா ராஜ்யத்தை யார் ஆட்சி பண்ணணும், அந்த ஆஸ்தி அப்படியே பரம்பரை பரம்பரையா வரும்ல. அதனால ஒரு குழந்தை இருந்தா தானே அப்படியே பரம்பரையா வரும். 2 குழந்தை இருந்தாலே டிவிஷன் ஆயிடும், பிரியும்ல. அப்புறம் அவங்களுக்கு 2 குழந்தைன்னா அப்படியே பிரிஞ்சுக்கிட்டே போகும். அதனால சத்தியுகத்துல ஒரு ஆண் குழந்தை தான் இருக்கும், ஒரு பெண் குழந்தை இருப்பாங்க. ஆனால் அங்கு விகாரம் இருக்காது. யோக சக்தியினாலதான் குழந்தைகள் உருவாகுவாங்க. நிறைய பேர் அங்கு குழந்தைகள் எப்படி பிறக்கும் அப்படின்ட்டு பாபா கிட்ட கேள்வி எல்லாம் கேக்குறாங்க. அங்கு யோக பலத்தினால அனைத்து வேலைகளும் நடக்கின்றன என கூற வேண்டும். அது எப்படி சாத்தியம்னு கூட கேட்பாங்க. இப்ப ராமாயணத்துல பாத்தீங்கன்னா அந்த 4 குழந்தைங்க இருக்காங்களே, ராம், லக்ஷ்மண், அதுக்கப்புறம் பரதன், சத்ருகனன், இவங்க 4 பேருமே அந்த யோகா பண்ணி அந்த யோக சக்தியினால யக்ஞ குண்டத்துல இருந்து அவங்களுக்கு ஒரு பாயசம் கொடுப்பாங்க. அதை தசரதர் என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் ஒய்ஃப்க்கு கொடுப்பாங்க, கோசலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அதுல அதை 2ஆ பிரிப்பாங்க. பாதி அவங்க வச்சுப்பாங்க, பாதி கைகேயி கொடுப்பாங்க. அப்புறமா தான் அந்த சுமித்ரைன்னு ஒரு 3ஆவது ஒய்ஃப் இருப்பாங்களே, சுமித்ரா, அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா 2 பேருமே அவங்களுடைய பாதியில இன்னொரு பாதி கொடுத்துருவாங்க. கால்வாசி 2 பேரும் எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு ஆஃப் ஆயிடும் ஆக்சுவலா. அதனால அவங்களுக்கு 2 குழந்தை, லக்ஷ்மண், சத்ருகனன் அப்படின்ட்டு 2 குழந்தை. இந்த கோசலைக்கு ஒரு குழந்தை, அதுக்கப்புறம் கைகேயிக்கு ஒரு குழந்தை. இப்படி ராமர், பரதன், அப்புறம் லக்ஷ்மண், சத்ருகனன், இதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம்ல. அது எப்படி பாயசம் சாப்பிட்டு குழந்தை பிறக்கும்னு யாராவது யோசிச்சோமா? இல்லை. அதே மாதிரி இந்த பஞ்ச பாண்டவர்கள் எப்படி பிறந்தாங்க அப்படின்னா அந்த திவ்ய திருஷ்டி மூலமா குழந்தை ஃபார்ம் ஆச்சு. ஒவ்வொரு குழந்தையும் ஒருத்தர் மூலமா. இப்ப கர்ணன் இருக்காங்களே, அவங்க சூரியன் மூலமா உருவானது. அதுக்கப்புறம் தர்மன் தர்மராஜ், யம தர்மன் மூலமா உருவானது. பீம் வாயு பகவான் மூலமா வந்தாரு. அர்ஜுனன் தேவேந்திரன் மூலமா பர்த் கிடைச்சது, அர்ஜுனன் வந்தாரு. அதுக்கப்புறமா நகுலன், சகாதேவன் அஸ்வினி குமாரர்கள், அவங்க மூலமா பர்த் கிடைச்சது. இப்ப இந்த 5 + 6 பேரும் எப்படி வந்தாங்க, திவ்ய திருஷ்டினால அவங்க வந்தாங்க அப்படின்னு சொல்றத ஏத்துக்கிறோம். ஆனா ஏன் சத்தியுகத்துல யோக சக்தியினால குழந்தைங்க பிறப்பாங்கன்னு சொல்லும் போது ஏன் ஏத்துக்க முடியல? ராமாயணமும் அப்படிதான் இருக்கு, மகாபாரதமும் அப்படிதான் இருக்கு. அப்ப இதை ஏத்துக்கிற நம்மளால அதையே ஏத்துக்க முடியல. இந்த மீனாட்சி இருக்காங்களே, மதுரை மீனாட்சி, அவங்க கூட யோக குண்டத்துல இருந்து தான் தோன்றுனாங்க. அதை நம்ம ஸ்வீகாரம் பண்றோம். அதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் அதெல்லாம் இருக்கு. அப்படிலாம் கூட குழந்தை பிறக்கும் அப்படின்றதனுடைய அடையாளம். மற்றபடி யோகா குண்டத்துல இருந்து வரமாட்டாங்க, கர்ப்ப மகல்ல இருந்து தான் உருவாவாங்க.
ஆனா திவ்ய திருஷ்டி மூலமா அது எப்படி பிறக்கும்ன்றது சத்தியத்துல போய் பார்த்துக்கோங்க. மற்றபடி வந்து யோக சக்தியினாலதான் வந்து குழந்தைங்க வந்து உருவாவாங்களே தவிர இந்த மாதிரி வந்து விகாரத்தினால குழந்தைங்க வரமாட்டாங்க. அதுல தெளிவு இருந்தா போதும். நாம் யோக பலத்தினாலதான் இந்த சிருஷ்டியினுடைய ராஜ்யத்தையே அடைகின்றோம். உடல் பலத்தினால சிருஷ்டியினுடைய ராஜ்யம் கிடைக்காது. ஒருவேளை கிறிஸ்துவர்கள் தங்களுக்குள் இணைந்து ஒற்றுமையாக ஆகிவிட்டால் இந்த முழு சிருஷ்டியினுடைய ராஜ்யத்தை அடையலாம். ஆனால் ஆனால் தங்களுக்குள் இணைய மாட்டார்கள். இது வந்து லா கிடையாது. ரஷ்யால இருக்கிறவங்களும் கிறிஸ்டியன்ஸ் தான், அமெரிக்கால இருக்கிறவங்களும் கிறிஸ்டியன்ஸ் தான், ஐரோப்பால இருக்கிறவங்களும் கிறிஸ்டியன்ஸ் தான், உலகம் ஃபுல்லா இருக்காங்க. எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க உலக ராஜ்யத்தை பிடிக்கலாம். ஆனா ஒன்னா சேரக்கூடாது அப்படின்றது டிராமால இருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஆகவே தான் 2 பூனைகள் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்றது. வெண்ணெய் குழந்தைகளாகிய உங்களுக்கு கிடைக்கின்றது. 2 பூனைங்க வந்து வெண்ணெய்க்காக சண்டை போட்டுக்கிட்டாங்க. அப்போ ஒரு குரங்கு வந்துதான். அது வந்து சொல்லிச்சான், அந்த 2 பேரோடைய வெண்ணெயை வாங்கி தராசுல வச்சு பார்த்துதான். ஒரு தராசு வந்து பெருசா இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு இன்னொரு தராசுல இருந்தது வந்து எடுத்து மேல இருக்கு, ஒண்ணுல கீழே இருக்கு, ஒண்ணு மேல தூக்கிட்டு இருக்கு. அதனால அந்த தராசுல இருக்கிற வெண்ணெய் எடுத்து அந்த குரங்கு சாப்பிடுது. அதுக்கப்புறம் ஒரு பாதி எடுத்து சாப்பிட்டுட்டா என்ன ஆகும், அது மேல போயிடும், இன்னொன்னு கீழே இறங்கிடும்ல, அப்ப அதை எடுத்து சாப்பிடுது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு 2 தராசுல இருக்கிற வெண்ணெயை காலி பண்ணிடுச்சு. அது என்ன எதை வந்து குறிக்குது அப்படின்னா 2 உலக வல்லரசுகள் அவங்க சண்டை போட்டா ஃபைனல் வார். கடைசியில கிருஷ்ணர் கையில வெண்ணெய வந்துடும். உலக ராஜ்யம் கிருஷ்ணர் எடுத்துருவாரு. அதுதான் கிருஷ்ணர் கையில வெண்ணெயை காமிக்கிறது. வெண்ணெய் குழந்தைகளாகி உங்களுக்கு கிடைக்கின்றது. ஒரு கிருஷ்ணரா நம்ம எல்லாரும் பின்னாடி இருக்கோம். கிருஷ்ணரின் வாயில கூட வெண்ணெய் காண்பிக்கப்பட்டுள்ளது. இது இந்த சிருஷ்டியே ஒரு வெண்ணெய் தான். அப்படி டோட்டலா உலக ராஜ்ய பாக்கியம் கிருஷ்ணரோட கையில வந்துடும். இந்த யோக பலத்தின் சண்டைதான் சாஸ்திரத்துல காட்டப்பட்டு இருக்கின்றது. மற்றபடி உடல் வலிமை, பாகுபலம், அப்படி நம்ம வந்து உடல் வலிமையை காமிச்சு உலக ராஜ்யத்தை அடையல. யோக சக்தியினாலதான் உலக ராஜ்யத்தை அடைகின்றோம். ஆனால் அவர்கள் இம்சை நிறைந்த போரை சாஸ்திரங்களில் காண்பித்து விட்டனர். அவைகளோடு நமக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. பாண்டவர்கள் கௌரவர்களின் போர் இல்லை. பல தர்மங்கள் 5000 வருடங்களுக்கு முன்பும் இருந்தது. அவர்கள் தங்களுக்குள் சண்டையிட்டு அழிந்து விட்டனர். பாண்டவர்கள் தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்தனர். இது யோக பலம் ஆகும். இதன் மூலமாக சிருஷ்டியினுடைய ராஜ்யம் கிடைக்கின்றது. யோக சக்தியினால முழு சிருஷ்டி வந்து தேவதைகளுக்கு கிடைக்கின்றது. மாயா ஜீத் ஆனா ஜெகத் ஜீத் ஆகிவிடலாம். சத்தியுகத்துல இந்த மாயா அப்படின்னு சொல்லக்கூடிய ராவணன் கிடையாது. அங்கே ராவனுடைய பூதத்தை செய்து எரிக்க மாட்டார்கள். இங்க கொடும்பாவி எரிப்பது ஒவ்வொரு தஷ்ரா அன்னைக்கு ராவணனை எரிக்கிறாங்கல்ல, இது சத்தியுகத்துல யாரும் எரிக்க மாட்டாங்க. இந்த ராவனுடைய உருவத்தை எப்படிலாம் உருவாக்குறாங்க, ராவனுடைய ஒரு ஒரு 10 தலை ராவணன் அந்த மாதிரி உருவாக்கி அதை வந்து எரிக்கிறாங்க. உண்மையிலே 10 தலையோடலாம் அசுரர்கள்ல யாருமே இருக்க மாட்டாங்க. 5 விகாரங்கள் வந்து இந்த காமம், கோபம், பேராசை, பற்றுதல், அகங்காரம் பெண்களுக்குள்ளவும் இருக்கு, ஆண்களுக்குள்ளவும் இருக்கு. 5 விகாரங்கள் 2 இரு பாலாருக்கும் இருக்கு. அதனாலதான் ராவணனுக்கு 10 தலை காண்பித்துள்ளார்கள். இதை கூட நிறைய பேர் சரியா புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. ஈஸியான விஷயம்தான், ஆனா எல்லாராலையும் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவற்றை ஒன்றாக இணைத்து 10 தலை ராவணனாக உருவாக்கி இருக்கின்றார்கள். விஷ்ணுவிற்கு கூட 4 புஜங்களை கொடுத்திருக்கின்றார்கள். மனிதர்கள் இந்த பொதுவான விஷயத்தை கூட
4 புஜம் இருக்கிறது லக்ஷ்மி நாராயணோடைய கம்பைன்டு சுரூபம். 10 தலை ராவணன் வந்து ஆண் பெண் இருப்பாளருக்கும் 5 விகாரங்கள் இருக்கு. அது தசானந்த அப்படின்னு பேரு. ராவணனுக்கு 10 தலை உடையவர் அப்படின்னு அர்த்தம். இது சிம்பிளான விஷயம். இது கூட நிறைய பேரை புரிஞ்சுக்கிறதே இல்லை. மிகப்பெரிய ராவணனை உருவாக்கி எரிக்கின்றார்கள். மிகவும் அன்பான குழந்தைகளுக்கு எல்லையற்ற தந்தை அமர வைத்து புரிய வைக்கின்றார். எப்பொழுதும் தந்தைக்கு குழந்தைகளின் மீது வரிசை கிரமத்தில் அன்பு இருக்கும். சிலர் மீது அன்பு அதிகமாக இருக்கும், சிலர் மீது அன்பு சற்று குறைவாக இருக்கும். எவ்வளவு செல்லமான பிள்ளையாக இருப்பாரோ அவ்வளவு அதிகமாக அன்பு இருக்கும். இங்கு கூட யாரு சேவையில் ஈடுபட்டு கொண்டே இருக்கின்றார்களோ, இரக்க மனம் உடையவர்களாக இருக்கின்றார்களோ, அவர்கள் மீது பாபாவுடைய அன்பு அதிகமா இருக்கும். இறை அன்பு யாரு பாபாவுக்கு உதவி செய்யறாங்களோ அவங்களுக்கு வரும் தானே, அதிகமா கிடைக்கும். பக்தி மார்க்கத்துல கூட இரக்கம் காட்டுங்கள் என கேட்கின்றார்கள் அல்லவா? கடவுளே இரக்கம் காட்டு. ஆனால் நாடகத்தை பற்றி யாரும் அறியவில்லை. எப்பொழுது மிக மிக தமோ பிரதானமாக ஆகின்றார்களோ அப்பொழுதுதான் பாபா வரக்கூடிய நிகழ்ச்சியும் ஏற்படுகின்றது. ஈஸ்வர் என்ன விரும்புகின்றாரோ அதை செய்யலாம், அல்லது எப்பொழுது விரும்புகின்றாரோ அப்பொழுது வரலாம் என்பது கிடையாது. ஒருவேளை அப்படிப்பட்ட சக்தி இருந்தால் பிறகு ஏன் அவ்வளவு திட்டு, ஏன் வனவாசம் கிடைத்தது? இந்த விஷயங்கள் மிகவும் குப்தமாக இருக்கின்றன. கிருஷ்ணருக்கு திட்டு கிடைத்திருக்க முடியாது. கிருஷ்ணரை வந்து வெறும் திட்டு மட்டுமா கிடைச்சது? அசுரர்கள் வதம் பண்றதுக்காக வந்தாங்க, அப்படிதான் பக்தியில காமிச்சிருக்காங்க. அந்த திட்டு வாங்கினது யாருகிட்டன்னா சிசுபாலன். அவரு வந்து என்ன பண்ணுவாருன்னா, அவங்களோட ரிலேஷன் தான். அவரு கிருஷ்ணரை திட்டிகிட்டே இருப்பாரு. அப்போ வந்து கிருஷ்ணர்கிட்ட வந்து சிசுபாலனோட அம்மா வந்து ஒரு ப்ராமிஸ் வாங்கியிருப்பாங்க. அவன் திட்டுறது 100 முறை வரைக்கும் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறம் அவன் திட்டினாக்கா நீ அவனை எதை வேணாலும் செய்யலாம் அப்படின்னு வரம் வாங்கியிருப்பாங்க. அவன் 101வது முறை திட்டும்போது கிருஷ்ணரை வந்து அந்த சுதர்ஷன சக்கரத்தினால அவனோட தலையை வெட்டிடுவாரு. அப்படிலாம் பக்தியில வந்து காமிச்சிருக்காங்க. கிருஷ்ணர் ரொம்ப திட்டு வாங்கினாரா. அதே சமயத்துல கிருஷ்ணர் வந்து அந்த பானையை உடைச்சாரு. உடைக்கும் போதும் திட்டு வாங்கினாரு. கோப கோபிகைகள்கிட்ட ட்ரெஸ்ஸை ஒழிச்சு வச்சாரு. இதெல்லாம் வந்து என்னன்னா நிந்தனை அப்படின்னு சொல்லலாம். அவர் செய்யாததை செஞ்சா மாதிரி காமிச்சிருக்காங்க. இது எதுவுமே கிருஷ்ணர் வந்து செய்யவே இல்லை. 16,108 வைஃப்லாம் வந்து வாய்ப்பே கிடையாது. இந்த 108 பேர் வந்து சத்தியுகத்திலுடைய இளவரசன் இளவரசிகள் மற்றும் ராஜா ராணி, அப்புறம் பேரரசன் பேரரசி, இவங்களோட கவுண்ட் 108. திரேதாயுகத்துல அதே பேரரசன் பேரரசி, அப்புறம் சிற்றரசர்கள் சிற்றரசிகள், அந்த கவுண்ட் மொத்தமா வந்து 16,000. இது திரேதாயுகத்தோட கவுண்ட். இது ரெண்டும் சேர்ந்து தான் வந்து 16,108. அவங்க வந்து கிருஷ்ணருக்கே 16,108 வைஃப் இருக்கிறதா பக்தியில வந்து காமிச்சிட்டாங்க. 8 வந்து விதிப்படி கல்யாணமானவங்க. அதுக்கப்புறம் 16,100 பேரு நரகாசுரனோட அவரை கடத்திட்டு வந்த ராணிகள், கடத்திட்டு வந்து சிறை வச்சிருப்பாரு. நரகாசுரன் வதம் பண்ண உடனே அந்த 16,100 பேரும் கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்குறாங்க. பண்ணிக்கலன்னா நாங்க சிறையில குதிச்சு தற்கொலை பண்ணிப்போம் அப்படின்னு மிரட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவரு எல்லாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அப்படிலாம் பக்தியில வந்து தப்பு தப்பா சொல்லி வச்சிருக்காங்க. கிருஷ்ணரை நிந்தனை பண்ணியிருக்காங்க. கிருஷ்ணருக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேரு நாராயண் மாறுது. அதுக்கப்புறம் அது யாரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு? ராதே. அவங்களோட பேரு கல்யாணத்துக்கு அப்புறமா லக்ஷ்மின்னு மாறும். இப்ப லக்ஷ்மி நாராயண் ஒரு வைஃப் தான் இருப்பாங்க நாராயணனுக்கு.
இந்த மாதிரி 16,108 சொல்லி அவரை ரொம்ப இன்சல்ட் பண்ணி வச்சிருக்காங்க சாஸ்திரத்துல. பகவான் இந்த மாதிரிலாம் செய்ய முடியாது தானே. நீங்களே யோசிச்சு பாருங்க. கடவுளே, அது கடவுளுக்கு ஈக்குவலா ஒரு பக்கம் சொல்றீங்கல்ல கிருஷ்ணரை, அப்புறம் இந்த தப்புலாம் பண்ணுவாரா? கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதனால பாபா சொல்றாரு, விநாசம் நடந்துதான் ஆகும். பிறகு காப்பாற்றுவதற்கான எங்களை காப்பாத்துங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இது எப்படிதான் அக்செப்ட் பண்ணிக்கணும், வேற வழி இல்லை. அனைவரும் வீட்டுக்கு திரும்பி போக வேண்டும். ஸ்தாபனை விநாசம் செய்விக்கின்றார் என்றால் நிச்சயமாக அது கடவுளாதான் இருக்க முடியும். இதெல்லாம் மனித செயல் கிடையாது. பரம்பிதா பரமாத்மா எதை ஸ்தாபனை செய்கின்றார்? கீதையின் பகவான் யாரு என்ற முக்கியமான விஷயத்தை கேட்டு பாருங்க. முழு உலகமும் இதில் குழப்பம் அடைந்து இருக்கின்றது. அவர்கள் மனிதர்களோட பெயரை போட்டுட்டாங்க. கீதை சொன்னது கிருஷ்ணான்னு போட்டாங்க. கிருஷ்ணர் கீதையை கேட்டதுனால கிருஷ்ணர் ஆகுறாரு, நரன் நாராயண் ஆகுறாரு. இந்த விஷயம் புரியல யாருக்கும். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை, அப்படி ஒரு தர்மம் இருக்குன்னு யாருக்கும் தெரியாது. இந்து தர்மம்னு சொல்லிக்கிறாங்க. எந்த ஒரு ரிலீஜியனுமே யாரால எப்போ எப்படி ஸ்தாபனை செய்யப்பட்டதுன்னு ஹிஸ்டரி இருக்கு. ஆனா இந்து தர்மத்துக்கு ஹிஸ்டரி கிடையாது. ஏன்னா சனாதன தர்மத்தை தான் இந்து தர்மம்னு மாத்திக்கிட்டாங்க. பேரை மாற்றம், எப்படி பாரத நாட்டை இந்தியா ஆக்குனாங்க இல்லையா? அதனால பெரும்பான்மையான மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல மக்களை என்ன சொல்லிட்டாங்க, ஹிந்து தர்மம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா அது முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம். தேவதைகள் வாழ்ந்த பூமி இந்த பாரத பூமி. ராம ராஜ்யம் ஃபர்ஸ்ட் 2 யுகத்துல இருந்தது. அதுக்கப்புறம் ராவண ராஜ்யம் வந்ததுக்கு அப்புறமா தன்னை தேவதைன்னு சொல்ல முடியல. துவாபர யுகத்துல வெறும் சனாதன தர்மம்னு பேரை பாதி கட் பண்ணோம். இன்னைக்கு கூட சாஸ்திரங்கள்ல சனாதன தர்மத்தை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா துவாபரக எண்டிலேயே ஹிந்து தர்மம்னு பேரு மாற்றப்பட்டது. அதனால ஹிந்து தர்மம் அப்படின்னு ஒரு தர்மமே இல்லை. ஒரிஜினல் தர்மத்தோட பெயர் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் ஆகும். இதை யாரு ஸ்தாபனை செஞ்சாங்க அப்படின்னா ஸ்வயம் ஈஸ்வர் சிவ பரமாத்மா இந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்யறாரு. எப்ப செய்யறாரு? சங்கம யுகத்துல செய்யறாரு. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை பகவானை தவிர வேறு யாரும் ஸ்தாபனை செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பொழுது கீதையின் பகவான் கிருஷ்ணர் என்று எப்படி கூறுகின்றீர்கள்? விநாசம் மற்றும் ஸ்தாபனை செய்வது யாருடைய வேலை? கீதையின் பகவானை மறந்து கீதையே தவறாக கண்டனத்திற்குரியதாக ஆக்கிவிட்டீர்கள். கீதை சொன்னவர் பேரை மாத்திட்டீங்கல்ல. இது மிகப்பெரிய தவறு. சொன்னவர் ஒருத்தவங்க வேற ஒருத்தவங்க பேர் போட்டா அது தப்பு தானே? ஆக்சுவலா இது குற்றம்ல சேரும், கிரைம். இது சொல்றது ஒருத்தவங்க, பேரை மாத்தி போட்டாச்சு. சரி, தெரியாம செஞ்சதுனால மன்னிச்சுட்டாரு. இன்னொன்று, ஜெகநாத் புரி இருக்குல்ல, புரி ஜெகநாத் எங்க இருக்கு? ஒரிசால. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சிலைங்கெல்லாம் கொஞ்சம், அதாவது தேவதைகள் அரைகுறை ட்ரெஸ்ல இருக்கிற மாதிரி, விக்காரத்துல இருக்கிற மாதிரி எல்லாம் சிலைகள் வடிக்கப்பட்டிருக்கு. பூரி ஜெகநாத் மட்டும் இல்ல, நிறைய கோவில்ல அந்த மாதிரி எல்லாம் கடா பின்னான்னு சிலை பண்ணி வச்சிருக்காங்க. அதனுடைய அர்த்தம் என்னது? தேவதைகளே என்ன ஆனாங்க? வாம மார்க்கத்துக்கு வந்தாங்க துவாபர யுகத்துல. அப்ப பாடி கான்சியஸ்ல வந்ததுனால தவறுகள் செஞ்சாங்க. ஆனா அப்ப அவங்க தேவதை இல்லைல்ல. தேவதையா இருக்கும்போது தப்பு செய்யல. அந்த சோல் வேற வேஷத்துல எல்லாம் இருக்கு. அது சட்டப்படி என்னது? குற்றம் தானே. அது மாதிரி கூட சிலை பண்ணியிருக்க கூடாது. ஆனா பண்ணி வச்சிருக்காங்க. ஜெகநாத் புரி மட்டும் இல்ல, நிறைய இடத்துல இருக்கு. இந்த மோசமான சித்திரங்களை வைப்பதற்கு அரசாங்கமே தடை விதித்திருக்கின்றது. இந்த மாதிரிலாம் சிலை வைக்க கூடாதுன்னு கவர்மெண்டே சொல்லுது. இதை கூட நாம புரிய வைக்கணும். இந்த கோவில்களில் யாருடைய புத்தியிலும் கோவிலுக்கு போற பக்தர்கள் இது தப்புன்னு தெரியல.
எல்லாத்த சாமி கும்பிடுற மாதிரி அதையும் தொட்டு கும்பிட்டுட்டு போறாங்க. என்ன செய்யறது? ஆக்சுவலா அது வந்து மூலஸ்தானத்துல இருக்காது. இந்த சைட்ல இந்த மண்டபம்னு சொல்லுவாங்கல்ல, 1000 கால் மண்டபம், 108 கால் மண்டபம்லாம் அந்த இடத்துல அந்த மாதிரி வச்சிருக்காங்க. அல்லது கோபுரத்துல இருக்கும், சைட்ல இருக்கும். மூலஸ்தானத்துல அப்படி இருக்காது. அதெல்லாம் வந்து யார் புரிய வைக்கிறது? நாம தான் புரிய வைக்கணும். இந்த விஷயங்களை முதல்ல தந்தை நம்மளுக்கு புரிய வைக்கிறாரு. நம்ம புரிஞ்சுக்கிட்டோமா, அப்புறமா நாம மத்தவங்களுக்கு புரிய வைக்கணும். பாருங்க, குழந்தைகளாகி நீங்கள் எவ்வளவு உறுதிமொழி கடிதங்கள் எழுதுகின்றீர்கள். அந்த காலத்துல எல்லாம் சில பேர் வந்து ரத்தத்துல கூட நான் வந்து கடைசி வரைக்கும் பாபா குழந்தையா இருப்பேன், பிளட்ல எழுதியிருக்காங்க. ஒரு முறை கிருஷ்ணருக்கு ரத்தம் வந்தபோது திரௌபதி என்ன பண்ணாங்கன்னா, தன்னுடைய முந்தானையில இருந்து ஒரு பார்ட் கிழிச்சு அதை வந்து கிருஷ்ணருக்கு அந்த கை விரல்ல அடிப்பட்டு பட்டம் பறக்க வைப்பாங்க. இந்த மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க. அப்ப பட்டம்லாம் பறக்க வைப்பாங்க. அப்ப அந்த பட்டத்தோட நூல் வந்து கிருஷ்ணரோட கையை கீறி பிளட் கொட்டும். அப்ப உடனே வந்து இந்த அம்மா திரௌபதி இருக்காங்கல்ல, அவங்க வந்து அந்த சாரியில இருந்து முந்தானையில இருந்து ஒரு பார்ட் கிழிச்சு அதை கட்டிடுவாங்க கிருஷ்ணருக்கு. இது இது என்னது, ஒரு அன்பு தானே? சரி, உங்களுக்கு ஸ்ரீபாபா மேல அன்பு இருக்கான்னு கேக்குறாரு. இருக்கா? இப்ப சப்போஸ் பாபா கையில பிளட் வருதுன்னா என்ன பண்ணுவீங்க? கட்டுவீங்களா? பாபா சொல்றாரு, இந்த பிளட் வந்து சப்போஸ் கையில கிருஷ்ணர் கையில பிளட் வந்த மாதிரி பிரம்மா பாபா கையில, அதாவது பாப் தாதான் நம்ம சொல்றோம், பிளட் ஒருவேளை வரலாம், துக்கம் ஏற்படலாம். ஆனா அந்த வலி வந்து ஸ்ரீபாபாக்கு ஃபீல் ஆகாது. எந்த உடம்புல இருக்காரோ அவருக்கு தான் ஃபீல் ஆகும். பிரம்மா பாபாவுக்கு தான் அந்த வலி தெரியுமே தவிர ஸ்ரீபாபாவுக்கு அந்த பெயின் எல்லாம் தெரியாத. ஏன்னா அவரு ஒரு பொழுதும் துக்கம் எடுக்க மாட்டாரு. ஏனென்றால் அவருக்கு உடம்பே கிடையாது. அதான் முக்கியமான விஷயம். ஒருவேளை கிருஷ்ணருக்கு ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்பட்டால் துக்கம் ஏற்படும் அல்லவா? பிறகு அவரை எப்படி பரமாத்மான்னு சொல்றது? நான் சுக துக்கத்திலிருந்து விடுபட்டு இருக்கின்றேன் அப்படின்னு கீதையில இருக்கு. சுக துக்கத்துல இருந்து விடுபட்டிருக்கேன். அப்ப கிருஷ்ணர் கையில பிளட் எப்படி வரலாம்? யோசிங்க. அவர் துக்கப்படுறாரு, உடனே திரௌபதி கட்டுறாங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் விசார சாகர் மந்தன் பண்ண வேண்டிய விஷயமாகும். ஆம், நான் வந்து குழந்தைகளை சதா சுகம் உடையவர்களாக மாற்றுகின்றேன். அதனாலதான் நம்மளுக்கு சதா சிவ் அப்படின்னு பெயர். சதா எல்லாருக்கும் நன்மை செய்யக்கூடியவன். சதா சிவன் சுகத்தை அளிப்பவர் என்று கூறுகின்றார்கள். என்னுடைய இனிமையிலும் இனிமையான செல்ல குழந்தைகளே, யார் நல்லவர்களோ, யார் ஞானத்தை கடைபிடித்து தூய்மையாக இருக்கின்றார்களோ, உண்மையான யோகி மற்றும் ஞானியாக இருக்கின்றார்களோ, அவர்களை எனக்கு மிகவும் பிடிக்கும். லௌகீக தந்தையை கூட சிலர் நல்ல குழந்தைகளாகவும் சிலர் கெட்ட குழந்தைகளாகவும் இருக்கின்றார்கள். லௌகிக பேரண்ட்ஸ்க்கு கூட ஒரு 5 குழந்தைங்க இருக்காங்கன்னா எல்லாருமே நல்ல குழந்தைங்களா இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நல்லதான் வளர்க்குறாங்க. ஆனா சங்குதோஷ், ஃப்ரெண்ட்ஸு, சேர்க்கை சரியில்லை அப்படின்னா அவங்க அப்பா அம்மா பேச்சுக்கு மீறி செயல்படுறாங்க. சிலரும் சொல்ற பேச்சு கேட்டவங்க நல்லா இருக்கிறாங்க, ஆப்போசிட்டா போனவங்க கஷ்டப்படுறாங்க. குலத்தின் பெயரை களங்கப்படுத்தக்கூடிய சில குழந்தைகளும் இருக்கிறாங்க. இங்கேயும் அப்படிதாங்க, இங்கேயும் இருக்காங்க. வியக்கத்தக்க வகையில பாபாவுடைய குழந்தை ஆகுறாங்க, ஞானத்தை கேட்கிறாங்க, பிறகு மத்தவங்களுக்கும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாபாவை விட்டு ஒரு டைவர்ஸ் பண்ணிட்டு வெளியில போயிடுறாங்க. எப்படி மனசு வருது பாபா பிரிஞ்சு போறதுக்குன்னு தெரியல கடவுளுக்கு கூட. அதனாலதான் நிக்ஷை பத்திரம் எழுதி வாங்கி வச்சிருக்காரு. பிறகு அவர்கள் எழுதி கொடுத்ததே அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அந்த காலத்துல எல்லாம் ரத்தத்துல கூட எழுதி கொடுத்திருக்காங்க. ரத்தத்தினால எழுதி உறுதிமொழி செய்திருக்கின்றார்கள்.
இன்றோ சத்தியம் கூட செய்கின்றார்கள், ஆனால் அது பொய் சத்தியமாகும். ஈஸ்வரன் எதிரில் இருக்கின்றார் என்றால் இவரும் ஈஸ்வரன் தான், நானும் ஈஸ்வரன் தான், நான் உறுதி அளிக்கின்றேன். ஈஸ்வரன், அதாவது பகவத்கீதை கோர்ட்ல அந்த காலத்துல, இப்ப எப்படின்னு தெரியல, பகவத்கீதை புக் இருக்கும், அதை தொட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அதாவது ஈஸ்வரன் எல்லா இடத்துலயும் நிறைஞ்சு இருக்கிறாரு, என்னுள்ளும் இருக்கிறாரு, உங்களுக்குள்ளவும் இருக்கிறாரு. ஈஸ்வரன் சர்வ வியாபி அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டு நான் இப்ப சொல்ல போறது எல்லாமே உண்மையா இருக்கு அப்படின்னு சத்தியம் பண்ணி, புக்கு மேல பகவத்கீதை புக்ல சத்தியம் பண்ணி அவங்க உண்மையை சொல்றாங்க. முதல்ல ஈஸ்வரன் சர்வ வியாபின்னு சொன்னது தப்பு. அந்த கீதையோட பகவான் அந்த புக்லயே தப்பா போட்டிருக்காங்க, ரெண்டாவது தவறு. மூணாவது, அவங்க சொல்றது எல்லாமே உண்மையா இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல, பொய் கூட சொல்லலாம்ல. இப்பெல்லாம் தாராளமா சொல்றாங்க, பொய் சத்தியம் எல்லாம் பண்றாங்க. இப்பொழுது நடைமுறையில் நம்மிடம் இருக்கின்றார் என அறிகின்றீர்கள். இப்பதான் நம்மளுக்கு நாலேஜ் புரியுது. சிவபாபா எல்லாத்தையும் புரிய வைக்கின்றார். இந்த கண்கள் என்ற ஜன்னல் மூலமா சிவபாபா பாக்குறாரு. பிரம்மா பாபாவுடைய கண்கள் அப்படிங்கிற ஜன்னல் மூலமா வெளி உலகத்துல இருக்கிறவங்கள, குழந்தைகளை திருஷ்டி கொடுக்கிறாரு. பாபா பாக்குறாரு. யாரு? சிவபாபா பிரம்மாவுடைய கண்ணு மூலமா. இது பிறருடைய சரீரமாகும். லோனா வாங்கி இருக்கிறாரு பிரம்மாவுடைய சரீரத்தை. வாடகைக்கு குடியிருப்பவர் வாடகை ரெண்ட் ஹவுஸ்ல இருக்காரு. ஓனர் பிரம்மா பாபா, ரெண்டுக்கு குடி வந்தவர் சிவ் பாபா. வீட்டை பயன்படுத்துவார்கள் அல்லவா, அது மாதிரி சிவ் பாபா இந்த உடலை பயன்படுத்துகின்றார் என பாபா கூறுகின்றார். பாபா இந்த ஜன்னல்கள்னால நம்மளை பார்க்கிறாரு. பாபா முன்னாலேயே தான் இருக்கிறாரு. ஆத்மா நிச்சயமாக உடலில் தான் வேலை செய்து கொண்டிருக்கின்றது. நான் வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக கூறுவேன் அல்லவா. உடலை பயன்படுத்துகின்றனர் என்றால் நிச்சயமாக வாடகை கொடுக்கணும்ல. இப்ப பிரம்மா பாபாவுடைய உடம்ப யூஸ் பண்ணார்ல, அதுக்கு வாடகை கொடுக்கணும். அடுத்து குல்சார் தாதி, அவ்வியக்த பாபா குல்சார் தாதி உடம்புல பேசினார்ல, அவ்வியக்த முரளி எடுத்திருக்காருல, அவங்களுக்கும் பாபா வாடகை கட்டணும். பாருங்க, கடவுளே வாடகை கட்டிட்டு இருக்கிறாரு. விஸ்வநாத்னு பேரு. ஆனா அவருக்குன்னு சொந்தமா ஒரு உடம்பு கூட இல்லை, வாடகை வீட்டுலதான் வராரு. குழந்தைகளாகி நீங்கள் இந்த சமயத்தில் நரகத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடியவர்கள். நீங்கள் பிரகாசத்தை அளிக்கக்கூடியவர்கள், எழுப்பக்கூடியவர்கள். மற்ற அனைவரும் கும்பகர்ணனுடைய உறக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். நீங்கள் தாய்மார்கள் எழுப்புகின்றீர்கள், சொர்க்கத்திற்கு அதிபதியாக ஆக்குகின்றீர்கள். இதுல பெரும்பான்மையான பங்கு தாய்மார்களுடையது ஆகும். ஆகவேதான் வந்தே மாத்திரம் என்று கூறப்படுகின்றது. பீஷ்ம பிதாமகர் போன்றவர்களுக்கு கூட நீங்கள் தான் அம்பு எய்கின்றீர்கள். இந்த பீஷ்ம பிதாமக அப்படின்னா நிறைய வேதம் சாஸ்திரம் எல்லாம் கரைச்சி குடிச்சவங்க, எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற சாமியாரங்க. அவங்க பிரம்மா குமார் சொன்னா கேட்க மாட்டாங்க. ஆனா பிரம்மா குமாரிகள், பெண்கள் மூலமா அம்பு பாயும். இதுதான் பக்தி மார்க்கத்துல பீஷ்மருக்கு சிக்கண்டி அம்பு போட்டாங்க. அவரு திருப்பி போடலை, ஏன்னா சிக்கண்டி ஒரு பெண்ணு. அதுக்கப்புறம் தான் அர்ஜுனன் அம்பு போடுவாரு. அவரை கீழே விட்டுருவாரு, அம்பு வில்லு எல்லாத்தையும். திருப்பி போர் புரிய மாட்டாரு. அதனால பாபா எதுக்காக சொல்றாரு அப்படின்னா, ஃபைனலா லாஸ்ட் ஸ்டேஜ் வரும்போது மகாமண்டலீஸ்வர் நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க. நம்ம சொல்றத வேத வாக்கியமா எடுத்துப்பாங்க. ஆனா இதெல்லாம் எப்ப நடக்கும்னா ஃபைனல்ல தான். மன்மனாபவ மத்தியாஜி பவ என்ற அம்பு எவ்வளவு எளிதாக இருக்கின்றது. இந்த அம்புகளினால்தான் நீங்கள் மாயையை வெற்றி அடைகின்றீர்கள். நீங்கள் ஒரு பாபாவின் நினைவில் ஒருவருடைய ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். பாபா உங்களுக்கு இப்படிப்பட்ட உயர்ந்த கர்மத்தை கற்பிக்கின்றார். இதனால 21 பிறவிகளுக்கு ஒரு பொழுதும் தீய கர்மங்கள் நடக்கவே நடக்காது.
நீங்கள் சதா ஆரோக்கியமானவர்களாக, சதா செல்வந்தர்களாக மாறுகின்றீர்கள். பல முறை நீங்கள் தேவதையாக இருந்து சொர்க்கத்திற்கு அதிபதியாக இருந்திருக்கின்றீர்கள். ராஜ்யத்தை அடைந்துள்ளீர்கள், பிறகு இழந்தும் இருக்கின்றீர்கள். நீங்கள் பிராமண குல பூஷணர்கள் தான். ஹீரோ ஹீரோயின் பாகத்தை நடிக்கின்றீர்கள். நாடகத்துல குழந்தைகளாகிய உங்களின் பாகம் எல்லாரையும் விட உயர்ந்தது ஆகும். இவ்வாறு உயர்ந்தவர்களாக மாற்றக்கூடிய தந்தையுடன் மிகவும் அன்பு இருக்க வேண்டும். பாபா, தாங்கள் அதிசயம் செய்கின்றீர்கள். ஆப்னே கமால் கருதியான் பாட்டெல்லாம் இருக்குல்ல, பாடுறாங்க. மனதிலோ எண்ணத்தினால் கூட நாங்க நாராயணன் ஆவோம், நாராயணாக இருந்தோம் அப்படின்றதெல்லாம் தெரியாதுங்க. நினைச்சு கூட பார்க்காத விஷயம் இது. நீங்களே நாராயணன் மற்றும் லக்ஷ்மியாக, தேவி தேவதைகளாக இருந்தீர்கள். பிறகு மறுபிறவி எடுத்து அசுரனாக ஆகிவிட்டீர்கள் என பாபா கூறுகின்றார். இப்பொழுது மீண்டும் முயற்சி செய்து சொத்தை அடைகின்றீர்கள். யார் எவ்வளவு முயற்சி செய்கின்றார்களோ சாட்சாத்காரம் கிடைத்து கொண்டே இருக்கின்றது. ஒரு பாபா தான் ராஜயோகத்தை கற்பிக்கின்றார். உண்மையிலும் உண்மையான சகஜ ராஜயோகத்தை இப்பொழுது நீங்கள் கற்பிக்க முடியும். பாபாவின் அறிமுகத்தை அனைவருக்கும் கொடுப்பதே உங்களுடைய கடமையாகும். அனைவரும் ஏழைகளாக ஆகிவிட்டனர். இந்த விஷயங்களை கூட போன கல்பத்துல புரிந்து கொண்ட கோடியில ஒரு சிலர் தான் இந்த கல்பத்திலும் புரிந்து கொள்வார்கள். முழு கல்பத்தில் மிகப்பெரிய முட்டாள்களை பார்க்க வேண்டும் என்றால் சங்கமிகத்துக்கு வாங்க. பாபா கிடைச்சி கூட பாபாவுடைய முரளிக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதவங்க, யோகா பண்ணாதவங்க இங்க இருக்காங்க என்று பாபா புரிய வைக்கின்றார். பாபாவிடமிருந்து 21 பிறவிகளுக்கு சொத்து கிடைக்கின்றது. அவரையே விவாகரத்து செய்யறாங்கன்னா அப்ப என்ன முட்டாள அவங்க அப்படின்னு கேக்குறாரு. யாரு பாபாவுடைய கீழே இருந்தவங்கள, குப்பையில இருந்தவங்கள கோபுரத்துல வச்சா அந்த கோபுரத்துல இருக்க பிடிக்காம திரும்பவும் குப்பைக்கு போனா என்ன அர்த்தம்? முட்டாளான்னு கேக்குறாரு. நீங்களே ஈஸ்வரனோட வாரிசு. சரி, டிராமா படி இதெல்லாம் ஃபிக்ஸ் ஆயிருக்கு, யார் மேலே தோஷம் இல்லை அப்படின்னு அவரை சமாதானப்படுத்திக்கிறாரு. பிறகு தேவதைகள், நீங்க இப்ப பிராமணர்கள் எல்லாருமே ஈஸ்வரனோட குழந்தைங்க. சங்கமயுகத்துல, சத்தியுகத்துல தேவதைகளா வரப்போறீங்க. திரேதாயுகத்துல க்ஷத்ரியர்கள், துவாபர யுகத்துல வைஷ்யர்கள் மற்றும் கலியுகத்துல சூத்திரர்கள் வாரிசாகின்றார்கள். இப்பொழுது அசுரனின் வாரிசிலிருந்து ஈஸ்வரனின் வாரிசாக மாறி இருக்கின்றீர்கள். அசுரனோட வாரிசா இருந்தோம், ஈஸ்வரன் அவரோட வாரிசா ஆக்கிட்டாரு. பாபா பரந்தாமத்திலிருந்து வந்திருக்கிறாரு. தூய்மையற்ற நிலையிலிருந்து நம்மை தூய்மையாக மாற்றுகின்றார் என்றால் எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். பக்தி மார்க்கத்தில் கூட நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். பக்தி மார்க்கத்தில் கூட நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கின்றார்கள். துக்கத்தில் யாரும் நன்றி செலுத்துவதே இல்லை. இப்பொழுது உங்களுக்கு எவ்வளவு சுகம் கிடைத்திருக்கின்றது எனும் பொழுது எவ்வளவு அன்பு ஏற்பட வேண்டும். நாம் பாபாவிடம் அன்போடு பேசினால் ஏன் கேட்க மாட்டார்? தொடர்பு இருக்கின்றது அல்லவா? இரவு எழுந்து, விடியற் காலையில எழுந்து பாபாவுடன் பேச வேண்டும். இரவுனா மிட்-நைட் 12 மணிக்கு எழுந்துக்காதீங்க, 3 மணிக்கு மேல எப்ப வேணாலும் எழுந்து பாபா கிட்ட பேசுங்க. பாபா தனது அனுபவத்தை தெரிவித்துக் கொண்டே இருக்கின்றார். நான் மிகவும் நினைக்கின்றேன். பாபாவின் நினைவுல கண்ணீர் கூட வருகின்றது. யார் சொல்றாங்க? பிரம்மா பாபா சொல்றாரு. சிவ பாபாவை ரொம்ப நினைக்கிறாராம். அப்படின்னு அன்பா நினைக்கும் பொழுது கண்ணுல அன்பு கண்ணீர் வருகின்றது. நான் எப்படி இருந்தேன்? நாராயணனுடைய பக்தனா இருந்த நான் எங்க? நாராயணாவே மாறக்கூடிய நான் எங்க? பாபா எப்படி மாற்றி இருக்கின்றார்?
அப்படியே ஆகட்டும். நீங்களும் அதே மாதிரி மாறுகின்றீர்கள். நாமளும் தேவதைகளை பார்க்கறதுக்கு கியூல நின்னவங்க தான். நம்மளையும் கடவுள் தேவதையா மாத்துறாரு. தத்தாஸ்து, அப்படியே ஆகட்டும். எப்படி பிரம்மா பாபாவோ அப்படி நாமளும். யோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பாபா உதவியும் செய்கின்றார். தானாகவே கண்கள் திறக்கும் அமிர்த வேலையில. கட்டில் கூட ஆடுமா, எழுந்துக்க வைப்பாராம். பாபா பல பேரை எழுப்பி இருக்கின்றார். விடியற் காலையில பிரம்ம முகூர்த்தத்துல இந்த மாதிரி எல்லாம் அதிசயம் நடக்கும். எல்லையற்ற தந்தை எவ்வளவு இரக்கம் காட்டுகின்றார். நீங்கள் இங்கே ஏன் வந்துள்ளீர்கள்? எதிர்காலத்தில் ஸ்ரீ நாராயணனை மணப்பதற்கான பாடத்தை பெற வந்துள்ளோம், அல்லது ஸ்ரீ லக்ஷ்மியை மணப்பதற்காக இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று கொண்டே இருக்கின்றோம் பாபா என கூறுவீர்கள். எவ்வளவு அதிசயமான பள்ளிக்கூடம் ஆகும். எவ்வளவு அதிசயமான விஷயங்கள், எவ்வளவு அதிசயமா இருக்குல்ல பாபா சொல்ற நாலேஜ். மிக பெரியதிலும் பெரிய யூனிவர்சிட்டியும் ஆகும். ஆனால் இறைவனின் யூனிவர்சிட்டி என்ற பெயர் வைக்க அனுமதி அளிக்க மாட்டார்கள். இப்ப நம்ம ஃபாரின்ல எல்லாம் பிரம்மகுமாரிஸ் வேர்ல்டு ஸ்பிரிச்சுவல் யூனிவர்சிட்டி, தமிழ்ல அப்படி போட முடியாது. உலக ஆன்மீக பல்கலைக்கழகம்னு போடுறது இல்லை. நம்ம என்ன போடுறோம்? பிரம்மகுமாரிஸ் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயா. யூனிவர்சிட்டினா அது நம்ம பாரத கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால நம்ம பிரம்மகுமாரிஸ் ஈஸ்வரிய விஸ்வ வித்யாலயனா ஏத்துக்கிறாங்க. அதனால அப்படிதான் நம்ம இயக்கத்தோட பேரு. நம்ம உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் அப்படின்ட்டு நம்ம போட முடியல. ஒரு நாள் நிச்சயம் ஏற்றுக்கொள்வார்கள். இது ஆக்சுவலா யூனிவர்ஸுக்கான நாலேஜே நம்ம கொடுக்குறோம். யூனிவர்சிட்டி இதுதான் உண்மையிலேயே. அங்கங்க தடுக்கி விழுந்த ஒரு யூனிவர்சிட்டி இருக்கே, அதுல யூனிவர்ஸோட நாலேஜ கொடுக்குறாங்க. அது இது பேசிக்கான விஷயம் கூட டச் ஆகல. ஒரு நாள் ஆகும், கவலைப்படாதீங்க. ஒரு நாள் அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்னு பாபா சொல்றார். ஒரு நாள் நிச்சயமாக ஏற்றுக்கொள்வார்கள். இறைவனை ஏற்கும் பொழுது இறைவனின் யூனிவர்சிட்டி அதையும் ஏத்துப்பாங்க. உலக ஆன்மீக பல்கலைக்கழகம் எவ்வளவு பெரிய யூனிவர்சிட்டிங்க இது அப்படின்னு சொல்லுவாங்க. பாபா தனது கண்களில் உங்களை படிக்க வைக்கின்றார். கண்கள்ல வச்சு உங்களை பாடம் எடுக்கிறார். உங்களை சொர்க்கத்தில் சேர்த்து விடுவேன், கண்ணின் மணியா வச்சு சொர்க்கத்துல கொண்டு போய் சேர்த்துருவேன் அப்படின்றார். இப்படிப்பட்ட தந்தையுடன் எவ்வளவு பேச வேண்டும். அப்படிப்பட்ட அப்பா கிடைச்சிருக்கிறாரு, எவ்வளவு பேசணும். பிறகு பாபா நிச்சயமாக உதவி செய்வார். நம்மளுக்கு அவரை விட்டா யார் இருக்காங்க? பாபான்னு சரணாகதி அடைஞ்சா கண்டிப்பா பாபா உதவி செய்வாரு. யாருடைய தொண்டை அடைப்பட்டு இருக்கின்றதோ அவர்களுடைய பூட்டை திறந்து விடுவார். இரவு நினைக்கும் பொழுது மிகவும் ஆனந்தமாக இருக்கும். பாபா தனது அனுபவத்தை தெரிவிக்கின்றார். நான் அமிர்த வேளையில் எப்படி பேசுகின்றேன், எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாரு. தவறு செய்யக்கூடாது. இந்த பிராமண குலத்திற்கு களங்கம் விளைவிக்கிறா போல தவறு செய்யக்கூடாது. 5 விகாரங்களை தானமாக கொடுத்துவிட்டு பிறகு திரும்ப எடுக்க கூடாது. நல்லது. இனிமேலும் இனிமையான காணாமல் போய் கண்டு எடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையும் ஆகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பாபாவிற்கு பிரியமானவர் ஆகி இரக்க மனமுடையவர் ஆகி சேவையில் ஈடுபட வேண்டும். தகுதியான குழந்தையாகி
கட்டளைக்கு கீழ்ப்படிபவராகி உண்மையான யோகி மற்றும் ஞானி ஆக வேண்டும். செகண்ட் பாயிண்ட், அமிர்த வேளையில் எழுந்து பாபாவிடம் மிகவும் இனிமேலும் இனிமையாக பேச வேண்டும். பாபாவிற்கு நன்றி செலுத்த வேண்டும். ஞாபகம் இருக்கும் போதே நன்றி செலுத்திடுங்க. ஏன்னா அடுத்த விஷயத்துல பார்ப்போமோ பார்க்க மாட்டோமோ தெரியல. பாபாவின் உதவியை அனுபவம் செய்வதற்காக மிகவும் அன்பான தந்தையை மிகவும் அன்போடு நினைக்க வேண்டும். வரதானம், சதா ஊக்கம் உற்சாகத்தில் இருந்து மனதால குஷியின் பாடல் பாடக்கூடிய அழிவற்ற அதிர்ஷ்டசாலி ஆகுக. அதிர்ஷ்டசாலி குழந்தைகளாகிய நீங்கள் அழிவற்ற விதியினால் அழிவற்ற வெற்றிகளை அடைகின்றீர்கள். உங்களுடைய மனதிலிருந்து சதா ஆஹா ஆஹா என்ற குஷியின் பாடல் இசைத்து கொண்டே இருக்கின்றது. ஆஹா பாபா, ஆஹா என்னுடைய அதிர்ஷ்டம், ஆஹா இனிமையான பரிவாரம், ஆஹா சிரேஷ்ட சங்கமயுக சமயம். இது கூட முக்கியத்துவம் வாய்ந்ததுல இந்த சமயம். ஒவ்வொரு கர்மமும் ஆஹா ஆஹா ஆகும். ஆகையினால நீங்கள் அழிவற்ற அதிர்ஷ்டசாலிகள் ஆவீர்கள். உங்களுடைய மனதில் ஒரு பொழுதும் ஏன் நான் என்பது வரவே முடியாது. ஏன் என்பதற்கு பதிலாக ஆஹா ஆஹா என்ற வார்த்தை மற்றும் நான் தான் செஞ்சேன் அப்படி நான் வரும் இல்லையா, அந்த டைம் அந்த இடத்துல நான் என்பதற்கு பதிலாக பாபா பாபா என்ற வார்த்தை தான் வரும். பாபா செஞ்சாரு, பாபாவோட யஜ்யம், பாபா யஜ்யத்தை நடத்துறாரு, பாபா பாபான்னு தான் சொல்லணும். ஸ்லோகன் சொல்றாரு, என்ன சங்கல்பம் செய்கின்றீர்களோ அவற்றில் அழிவற்ற அரசாங்கத்தின் முத்திரை பதித்து விட்டீர்கள் என்றால் அது உறுதியானதாக ஆகிவிடும். இப்ப நம்ம பாசிட்டிவ் தாட்ஸ் நினைக்கிறோம், ஆனா அதை நம்ம செயல்படுத்த முடியல. காரணம் அது பவர்ஃபுல்லா இல்லை. அதனால இந்த அழிவற்ற அரசாங்கத்தின் முத்திரை மோதிரத்தை அதுல பதிச்சிட்டாங்கன்னா அப்ப பாசிட்டிவ் தாட்ஸ் பவர்ஃபுல்லா இருக்கும். அது யாருக்கு போய் ரீச் ஆகணுமோ அவங்களுக்கு போய் ரீச் ஆயிடும். அதுக்கு என்ன பண்ணணும், அந்த மாதிரி நம்ம அழிவற்ற அரசாங்கத்தின் முத்திரை பதித்து விட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம எல்லா விஷயங்களிலும் உறுதியானவர்களாக இருக்க முடியும். நல்லது. ஓம் சாந்தி.